AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. செய்தி கப்பல்ல டெக்கான் கிரானிக்கல்ல வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் காத்திருப்பது ஏன்? இதுதான் அந்த தலையங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த தலையங்கம் எதை பற்றி எழுதியிருக்கிறது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்க வாக்கு சதவீதத்தை மட்டும் வெளியிடக்கூடாது. வாக்கு எண்ணிக்கை, வாக்குச்சாவடியில் பதிவு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கையையும் வெளியிட வேண்டும். இதுதான் சாராம்சமாக இருக்கிறது. இந்த தலையங்கம் ரொம்ப நுணுக்கமா எதை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னா, இப்போ தேர்தல் ஆணையம் நிறைய சங்கடமான கேள்விகளை எதிர்கொண்டிருக்கிறது. அது வெளிப்படை தன்மை குறித்ததாக இருக்கிறது. ஒரு நியாயமான தேர்தலை நடத்துவது பற்றியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா வாக்குச்சாவடி வாரியான விவரங்களை பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்னு தலையங்கத்துல சுட்டி காட்டுறாங்க. அது எதுக்காக அதை சொல்றாங்க அப்படின்னா, 17C பக்கம் 1 அந்த நகல்களை நீங்க வெளியிட வேண்டும். ஏன்னா பூத்து வாரியாக ஒவ்வொரு கட்சியினரிடமும் இந்த 17C ஃபார்ம் இருக்கும். அவங்கள்ட்ட அந்த டேட்டா இருக்கும். அப்ப அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அங்க சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் நாங்க சதவீதத்தை தான் வெளியிடுவோம், வாக்கு எண்ணிக்கையை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது சரியல்ல அப்படின்னு இந்த தலையங்கம் சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் தான் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுல கூட தரவுகளை வெளியிடுவதில் தாமதம் இருந்தது. முதல் கட்டத்தில் 11 நாள், 2வது கட்டத்துக்கு 4 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதெல்லாம் தவறு அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. அதுவும் இல்லாம நீங்க இறுதி எண்ணிக்கை கொடுக்கிறப்ப ஒரு அசாதாரணமான அதிகரிப்பு இருந்தது. அதுவும் நிறைய சந்தேகங்களுக்கு வழிகொள்ளியது அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டுறாங்க. ஏற்கனவே இவிஎம் மிஷின் மீது நிறைய சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல தேர்தல் ஆணையம் இப்படி நிறைய மூடி மறைச்சு செஞ்சிட்டு இருந்தா அது அத்தகைய சந்தேகங்களுக்கு வலு சேர்க்கும் அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சந்தேகங்களை எழுப்புவதை நீங்க ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலா இருக்கும், இது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் முயற்சி அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்வது சரியல்ல அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. அப்புறம் பிரதமரின் பேச்சை தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்கணும், சரிபடுத்தி இருக்கணும். அதையும் செய்யல அப்படின்றதையும் தேர்தல் ஆணையத்திற்கான விமர்சனமாக இந்த தலையங்கம் முன்வைத்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி நம்ம தரவுகளோடு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட முடியாது. இந்த வாக்கு எண்ணிக்கையோ வாக்கு சதவீதத்தையோ ரொம்ப எளிதில் கொடுத்து விட முடியும். அப்படி கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு நியாயமான தேர்தல் இங்கு நடைபெறுகிறது அப்படின்றத நீங்க உங்கள் செயலின் மூலமா தான் நிரூபிக்க முடியும் அப்படின்றதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.